இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுள் நமக்கு வாழ்க்கை என்னும் கொடையை கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நாம் தான் பொறுப்பாளிகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நாம் பெற்ற வெற்றிக்கும் நாம் தான் முழு பொறுப்பு, தோல்விக்கும் நாம் தான் பொறுப்பு. என்ன படிக்கலாம், எவ்வளவு முயற்சி செய்யலாம், அடுத்து என்ன, எதற்கு தயங்கலாம், எதை விட்டு கொடுக்கலாம், எது முக்கியம் எது முக்கியமில்லை என்பதெல்லாம் நாம் எடுக்கின்ற முடிவுகள்தான் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் பெற்றதற்கும் இழந்ததற்கும் அனுபவித்ததற்கும் புகழுக்கும் இழிவுக்கும் நாமே காரணம். நம்முடைய மனம் சொல்லுகிறபடியே நாம் நடக்கின்றோம். எனவே நாம் நம்மை பற்றி முடிவு எடுப்பதில் தயக்க நிலை கூடாது என்பதை புரிந்து கொள்வோம். நாம் குழப்பமான மனநிலையோடு வாழ்ந்தோம் என்றால் நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை நகைக்கத்தான் செய்வார்கள். எனவே நம்மிடமுள்ள குழப்பமான மனநிலையை தவிர்த்து தெளிவான மனம் கொண்டவர்களாக வாழ நம்மை தயார்படுத்துவோம். மனிதர்களாகிய நாம் குவிக்கும் வெற்றிகளும் தோல்விகளும் நாம் எடுக்கும் முடிவுகளின் அடிப்படையிலேயே அமைகின்றன என்பதே யதார்த்தம். எனவே முடிவு எடுக்கும் போது தெளிவாக எடுக்க வேண்டும். இல்லையெனில் குழப்பம் உண்டாவதை தவிர்க்க முடியாது. இன்று நம் நாட்டிலும் வீட்டிலும் ஏராளமான குழப்பங்களை சந்தித்து வருகின்றோம். தலைவர்கள் திட்டங்களை செயல்படுத்துவது தொடங்கி அது மக்களை சென்றடைவதற்குள் நிலவும் குழப்பங்கள் ஏராளமானவை. வீட்டை எடுத்துக்கொண்டால் பெற்றோர்களுக்கு தங்களின் குழந்தைகளை எந்த பள்ளியில் சேர்ப்பது தொடங்கி எந்த வேலைக்கு தயார்படுத்துவது, யாரை அவர்களுக்கு வாழ்க்கை துணையாக தெரிவு செய்வது, குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது, வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துவது போன்ற பல நிலைகளிலும் குழப்பங்கள் இருக்கின்றன. இத்தகைய குழப்பமான மனநிலை நம்மில் இருந்தால் நாம் எந்த ஒரு தீர்வினையும் தெளிவாக எடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் ஒருவர் மாணவர்களுக்கு வித்தியாசமான தேர்வு ஒன்றை நடத்துகிறார். உங்களுக்கு ஒரு புதிய வகை தேர்வு என்று சொல்லிவிட்டு, இப்போது நீங்கள் உங்களை பற்றி கற்பனை செய்து பார்த்துவிட்டு பின்பு எழுத வேண்டும், புரிந்ததா என்றார். எல்லோரும் சரி என்றனர். பின்பு ஆசிரியர், நீங்கள் கலெக்டர் ஆனால் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுங்கள் என்றார். சிறிது நேர யோசனைக்கு பிறகு அனைவரும் எழுதத் தொடங்கினார்கள். ஆனால் ஒரே ஒரு மாணவன் மட்டும் எழுதவில்லை. ஆனால் எவ்விதமான குழப்பமுமின்றி தெளிவாக அமர்ந்திருந்தான். ஆசிரியர் அவனை பார்த்து ஏன் எழுதவில்லை என்றார். உடனே அவன், நான் என் உதவியாளருக்காக காத்திருக்கிறேன் என்றார். இது ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் இதில் ஒரு அர்த்தம் மறைந்திருக்கின்றது. அந்த பையன் எந்தவித குழப்பமும் இன்றி திறந்த மனதோடு பதிலளித்தான். எனவே நாமும் நம்மிடமுள்ள குழப்ப நிலையை தவிர்த்து தெளிவான திறந்த மனநிலையை நமதாக்குவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் குழப்பமான மனநிலையில் வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தவரை வரவேற்று உபசரித்தீர்களா? அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. இன்று நீங்கள் அளவுக்கதிகமான பொருளாசை கொண்டு வாழ்ந்தீர்களா? பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். இன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் ஆள் பார்த்து செயல்பட்டீர்களா?
நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். இன்று நீங்கள் மௌனம் அனுசரித்தீர்களா? நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே, என் மீட்பின் இறைவா,
பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை, அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே, காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே. உமது சினம் என்னை அழுத்துகின்றது, அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர், அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன், துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கோப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தக செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அருஞ்செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நேரி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீ. இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக.
என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 7 முதல் 8 மற்றும் 14 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் பரிசேயரோ தொழுகை கூடத்திலிருந்து வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாகச் சொன்னார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. இவருள் என் ஆவி தங்குபடி செய்வேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். மக்களினத்தார் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஆண்டவரை கண்டுகொண்டு அவரை உண்மையாக உணர்ந்து வாழவும் அவரைப் போலவே மாறவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். ஆண்டவரே ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள்
கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 18 புனித புரூனோ. இத்தாலி நாட்டில் உள்ள சொலேரோ பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1049 பிறந்தார் புரூனோ. சிறுவயது முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கிய இவர் பெனடிக்டன் துறவற சபையினில் சேர்ந்து கிபி 1079 அருட்குருவானார். இத்தாலியின் சியன்னா பகுதியில் பங்கு தந்தையாக நியமனம் செய்யப்பட்ட புரூனோ அப்பங்கு மக்களின் விசுவாசத்தினை உறுதிப்படுத்தி மறைப்பணிகளை செய்தார். நற்கருணை ஆண்டவரின் பக்தியில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை புரூனோ 4 திருத்தந்தையர்களுக்கு ஆலோசகராக பணியாற்றினார். கிபி 1080 இத்தாலியின் செயினி மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்ட புரூனோ கிபி 1086 கர்தினாளாக உயர்த்தப்பட்டு ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார். கிபி 1099 தன்னை ஆயர் பணியிலிருந்து விடுவித்துக் கொண்ட இவர் திருத்தந்தையின் வேண்டுகோளின்படி மீண்டும் ஆயர் பணியினை ஏற்று ஆண்டவரின் பணிகளை செம்மையோடு செய்தார். எழுதுவதிலும் மறையுரையாற்றுவதிலும் ஆர்வம் கொண்ட ஆயர் புரூனோ கிபி 1123 ஜூலை 18 விண்ணக பிறப்படைந்தார். தன் வாழ்நாளில் திருத்தந்தையர்களோடு நல் உறவாடி திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஆயர் புரூனோவை திருத்தந்தை 3 லூசியஸ் கிபி 1183 செப்டம்பர் 5 புனிதராக உயர்த்தினார். புனித புரூனோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது மறை மாவட்டத்தில் தேவ அழைத்தல் பெருக வேண்டுமென்று ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் சுவைத்து வாழ்கின்ற நாம் அந்த இரக்கத்திற்கும் அன்பிற்கும்
நன்றி சொல்கிறோமா? நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சிறப்பாக நமது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்தில் நம் மாதா தொலைக்காட்சியில் பணி செய்கின்ற பணியாளர்களுக்காக நாம் கண்ணீரோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னீரே. இதோ இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி சொல்கிறோம். இதில் பணி செய்கின்ற பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் இதோ இந்த மைய நிலையத்திலும் ஒவ்வொரு மறைமாநிலத்திலும் உலகெங்கும் இந்த மாதா தொலைக்காட்சிக்காக பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரியும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவைகளில் எல்லாம் நீர் பூர்த்தி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீர் நிரம்ப தரும்படியாய் அவர்களுக்கு நீர் எல்லா விதங்களிலும் துணை வந்து அவர்களை அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் நற்சுகத்தாலும் செல்வங்களாலும் நீர் நிரப்ப வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உது பிள்ளைகளாகிய இவர்கள் மேல் என்றும் இரக்கமாய் இருங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே.